அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இன்று உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தோடு வந்துள்ளேன். இன்று ஆசிரியர் தலையங்கத்தில் பிபிசியின் செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி அவர்களை பற்றி ஆசிரியர் அலசுகின்றார். அதற்கு முன்னராக நானும் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு ஆசிரியர் தலையங்கத்துக்கு செல்லாமல் இருக்கின்றேன். அந்த வகையிலே 1990க்கு பின்னர் போராட்ட காலங்கள், இராணுவ நடவடிக்கையில் திடீர் இடப்பெயர்வுகள், அந்த காலகட்டங்களில் பிபிசி கொடிகட்டி பறந்த காலம். பிபிசி செய்தி கேளாதவர் யாரும் இல்லை. அன்று தொலைபேசி வசதிகள் குறைவு. தகவல் பரிமாற்றத்துக்கு பிபிசி மற்றும் வெரிதாஸ் வானொலி தான் அன்று எல்லோருக்கும் பரிச்சயம். பிபிசி ஆனந்தி என்றாலே யாவருக்கும் தெரியும். நல்ல குரல் வளம். அந்த அன்னையின், ஆனந்தி அன்னையின் ஆன்மா இறை சந்நிதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. போய் வா ஒளியலையே எங்கள் ஆனந்தி, போய் வா எங்கள் ஆனந்தி, போய் வா. அஞ்சலி மரியாதை. ஆசிரியர் தலையங்கம். காற்றலையில் விடைபெற்ற உயிரோசை. காற்றலையில் விடைபெற்ற உயிரோசை. பிபிசி ஆனந்தியக்கா நேற்று முன்தினம் லண்டனில் காலமாகிவிட்டார். ஈழப்போரின் ஓர் அடையாளமாக, சாட்சியாக, நேர்மையான ஊடகவியலாளராக, துணிச்சலான பெண்ணாக பல பரிமாணங்களை கொண்டிருந்தவர் பிபிசி ஆனந்தியக்கா. யாழ்ப்பாணம் சாவகச்சேரியை பிறப்பிடமாக கொண்ட ஆனந்தி ஆரம்பத்தில் இலங்கை வானொலி ஊடாகவே ஒளிபரப்புத் துறைக்குள் நுழைந்தார். ஆரம்பத்தில் நாடகங்களுக்கு குரல் தருணராக இருந்த அவர் பின்னர் படிப்படியாக அறிவிப்பாளர், செய்தி வாசிப்பாளர் என்று தன் ஒளிபரப்புத்துறை தளத்தை விசாலித்தார். ஆனால் காலமும் சூழலும் அவரை இலங்கையில் இருந்து பெயர்த்து இங்கிலாந்தில் குடியமர வைத்தன. மண்ணை விட்டு பெயர்ந்த போதும் அவர் தன் துறையை விட்டு விலகவில்லை. சர்வதேச ரீதியில் நடுநிலையான ஊடகமாக பெயரெடுத்த பிபிசியில் பகுதி நேர நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இணைந்தார். ஆனாலும் அவரது திறனும் ஆளுமையும் மிக விரைவாகவே அவரை நிரந்தர நிகழ்ச்சி தயாரிப்பாளராக்கி பின்னர் தமிழ் சேவைக்கு பொறுப்பாளராக்கின. 2005 மே மாதம் வரை பிபிசியோடு இணைந்திருந்த அவர் பின்னர் அந்த துறையிலிருந்து விலகிய அவரின் குரல் நேற்று முன்தினத்தோடு காற்றலையோடு கொண்டிருந்த பிணைப்பை அறுத்து கொண்டு விட்டது. ஈழப்போர் என்றால் நினைவுக்கு வரும் விடயங்களில் பிபிசி ஆனந்தியக்கா தவிக்க முடியாதவர். போர்க்காலத்தில் புனைவுகளையும் இனக்குரோதத்தையும் மட்டுமே கக்கிக் கொண்டிருந்த இலங்கையின் இலத்திரனியல் ஊடகங்கள் மூலம் மக்கள் தம்மை சுற்றி நடக்கும் சம்பவங்களையும் அவற்றின் உண்மைத்தன்மைகளையும் அறிந்து கொள்வதென்பது முயற்கொம்பே. பல சர்வதேச ஊடகங்களும் அரசு கொடுக்கும் தகவல்களை அப்படியே திருப்பிச் சொல்லும் கிளிப்பிள்ளைகள் போலவே இருந்தன. இந்த நிலையில்தான் பிபிசி, வெரிதாஸ் ஆகிய இரு சர்வதேச வானொலி சேவைகளே உள்ளதை உள்ளபடி சொல்வனவாக இருந்தன. பிபிசி தமிழ் சேவையில் இலங்கை தொடர்பான செய்திகளை பெரும்பாலும் ஆனந்தியே தொகுத்து வழங்கினார். பக்கச்சார்பில்லாமல் அவர் ஈழத்தின் போர் நிலைவரங்களை வெளிப்படுத்தியதால் தமிழ் மக்களிடையேயும் விடுதலை புலிகள் இடையேயும் ஆனந்திக்கு தனி மரியாதை இருந்தது. பெரும்பாலான தமிழ் மக்களின் வீடுகளில் இரவு நேரத்தில் டைனமோவில் இயங்கும் வானொலிகளில் பிபிசி தமிழோசையை கேட்ட பின்னரே அன்றைய நாள் முழுமை பெறும். அதனால்தான் எந்த ஒரு சர்வதேச ஊடகத்துக்கும் நேர்காணல் கொடுப்பதை தவிர்த்து வந்த தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் பிபிசிக்கு மட்டும் அந்த கொள்கையை தளர்த்தினார். தேசிய தலைவரை வெண்ணிக்கு வந்து நேர்காணல் செய்தவர் பிபிசி ஆனந்தியக்கா. அவருக்கு தன் கையாலேயே உணவு சமைத்து பரிமாறும் அளவுக்கு தேசிய தலைவரின் அபிமானத்தையும் வென்றிருந்தவர். அந்த நேர்காணல் சர்வதேச ரீதியில் விடுதலை புலிகள் பற்றிய பிம்பத்தை உயரச் செய்ததோடு தமிழர்களின் போராட்ட நியாயத்தையும் வெளிக்கொணர்ந்திருந்தது. கணீர் என்ற தெளிவான தமிழ் உச்சரிப்புக்கு சொந்தக்காரியாக இருந்த பிபிசி ஆனந்தியக்கா ஊடக அறத்திலிருந்து எந்த கணத்திலும் விலகாதவராக இருந்தார்.
ஊடகத்துறையில் தமிழ் பெண்களும் சர்வதேச ரீதியில் சாதிக்க முடியும் என்பதற்கும் பிபிசி ஆனந்தியக்கா எடுத்துக்காட்டாகவும் விளங்கினார். காற்றலை வழியே உண்மையின் வீச்சாக நம்மை எட்டிய அந்த குரல் இனிமேல் கேட்கப் போவதில்லை. பிபிசி ஆனந்தியக்காவுக்கு அஞ்சலி. நன்றி. உதயன்.